வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனாலிட்டிக்ஸ். ரொம்ப நாளா வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் வந்து இன் ஸ்டாக்கோ இல்ல அவுட் ஸ்டாக்கோ இந்த ஸ்டாக்கை மெயின்டைன் பண்றதுக்கு இன்னுமே நிறைய கம்பெனிஸ்ல நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ல எல்லாமே இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாவே அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸலுக்குள்ள இந்த மாதிரி சேல்ஸோட ரெக்கார்டும் பர்ச்சேஸ்னுடைய ரெக்கார்டும் அண்ட் இருக்கக்கூடிய முக்கியமான சப்போர்ட்டிங் டேட்டா எல்லாமே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது இந்த மாதிரியான மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டாக் இல்லை இன்வென்ட்ரின்னு சொல்லலாம் மேனேஜ்மெண்ட் டூலை வந்து எக்ஸலுக்குள்ளேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எந்த ஒரு காஸ்ட்டும் இன்வால்வ் ஆகாமல் நீங்களே இதை செய்ய முடியும். வியூ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் ட்ராப் டவுன் மெத்தடோட அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அண்ட் SUMIF, IFNA, vlookup இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம இந்த வியூ நம்ம கொண்டு வர போகிறோம். ஒரு முறையும் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டும் அந்த ட்ராப் டவுனில் நீங்கள் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எல்லா ரெக்கார்டும் சேஞ்ச் ஆகிற மாதிரி டைனாமிக்காக எல்லா ஃபார்முலாவே உங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு வாய்ப்பு இந்த வீடியோ பதிவில் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்கள் ரீச் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி ஆளும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த ஃபார்மேட் நம்ம கொண்டு வரதுக்கு ஸ்கிராட்ச்லேருந்து எப்படி நம்ம இதை கிரியேட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய விண்டோவில் எக்ஸல்னு டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸல்னு டைப் பண்ண உடனே இந்த ஐக்கான் வந்தோடனே ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் ஆன் blank ஒர்க் புக். நியூ ஒர்க் புக் கிரியேட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் வேணும். இப்போ அந்த 4 டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ்க்காக இந்த ப்ளஸ் பட்டன் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஷீட்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இது எல்லாமே ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷீட் வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், அடுத்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ன்னு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஷீட் வந்து நம்ம பர்ச்சேஸ்ன்னு நேம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து டேட்டா, இந்த சப்போர்ட்டிங் டேட்டான்னு நம்ம சொல்லலாம், அதை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இந்த ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இந்த ஷீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேட்டா வந்து இந்த ஷீட்டில் இருந்தால் மட்டும் தான் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ உங்களுடைய சேல்ஸ் ரெக்கார்ட் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ சேல்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், ப்ராடக்ட், அது எல்லாமே. ஸோ ஆல்ரெடி எனக்கு எக்ஸல் டேட்டா இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த டேட்டா அப்படியே என்னுடைய டேட்டா நான் கேப்சர் பண்ணிக்கிறேன். இது அப்படியே என்னுடைய ஷீட்டுக்கு நான் கொண்டு போயிடுறேங்க. இப்போ நீங்கள் மேனுவலாக அப்டேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய டேட் அப்டேட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும். என்ன ப்ராடக்ட் இருக்குது அதனுடையது, அண்ட் அதனுடைய நேம், என்ன கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணுறீங்க, எந்த லொக்கேஷன்லேருந்து வராங்க, இப்போ சேலம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அண்ட் அதனுடைய ப்ராடக்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் எத்தனை யூனிட் நம்ம சேல் பண்ண போகிறோம், இந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்குவோம். அண்ட் அதுக்கடுத்தது இந்த பர்ச்சேஸ்ன்றது நம்ம என்ன ஸ்டாக் நம்ம வாங்குகிறோம் சேல் பண்ணுறதுக்காக, அந்த ரெக்கார்டை நம்ம இங்கே கேப்சர் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு சில ரெக்கார்டு இங்கே இருக்குது, நான் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் மேனுவலாக உங்களுடைய ரெக்கார்டெல்லாம் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடியது டேட்டா. ஸோ எனக்கு வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் தான் முக்கியமாக நான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனுடைய ப்ராடக்ட் கோட், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், அதனுடைய ப்ரைஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே நம்ம மெயின்டைன் பண்ணலாம். கஸ்டமர் நேம் எதாக இருந்தாலும். ஸோ இப்போதைக்கு எனக்கு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கோட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அது மாத்திரம் இருக்குது, அது மாத்திரம் எனக்கு போதும். ஸோ எனக்கு என்னுடைய ஷீட்டில் 3 ஷீட்டில் எனக்கு டேட்டா வந்துச்சு. இப்போ சேல்ஸ், பர்ச்சேஸ் அண்ட் டேட்டா. இந்த ஷீட் வந்து நான் டிஃப்ரெண்ட் கலர் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் கிளிக், டேப் கலர், எல்லோ, உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இந்த ஷீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். செல் நம்பர் A1லேருந்து E1 வரையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நான் மர்ஜ் பண்ணிடுறேன். அண்ட் என்னுடைய நேம் நான் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட். ஸோ தேவைப்பட்டால் நம்ம இங்கே இன்வென்ட்ரின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டில் டூலு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ என்னுடைய நேம் நான் டிஃபைன் பண்ணிட்டேன், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் டூல். இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிடலாம், மேக் இட் போல்ட். என்னுடைய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ ப்ராடக்ட் கோட் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். ஸோ ப்ராடக்ட் ஷார்ட்டான ப்ராடக்ட் கோட், அடுத்தது ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டீட்டெயில் வேணும், சேல்ஸ் டீட்டெயில் வேணும் அண்ட் பேலன்ஸ் ஸ்டாக். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் இதை நான் எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் இதையும் கொஞ்சம் நான் லைட்டாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் இன்செர்ட். இந்த ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம மேலே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ண உடனே டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நம்ம பர்ச்சேஸ் நம்ம போடலாம். இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஹோம் டேப், சென்ட்ரலில் செட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த ஷேப் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ கிளிக் ஆன் ஷேப் ஃபார்மேட். இந்த ஷேப் எஃபெக்ட்ஸில் ப்ரீசெட் நம்மளுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் மேக் இட் போல்ட். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் கலர் ஐ வில் டிஃபைன் திஸ் கலர் ப்ளூ கலர். இதுவே இப்போ நான் லைட்
எல்லோ கலரில் நான் டிஃபைன் பண்ணிடுறேங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் வந்து எல்லோ கலர். ஸோ இப்போ அப்படியே நான் காப்பி பண்ணி மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் இங்கே மூவ் பண்ணிடுறேன் இது. ஸோ இது இப்போ நம்ம சேல்ஸ் நான் அப்டேட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து இன்னொரு முறை அப்படியே காப்பி பண்ணி இதுவே இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம பேலன்ஸ் ஸ்டாக். ஸோ நம்மளுக்கு தேவையான மூணுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம ஒயிட் கலரில் செட் பண்ணலாம். மிடில் இன்க்ரீஸ் ஆஃப் ஃபாண்ட் சைஸ், மேக் இட் போல்ட். அண்ட் இந்த ஃபாண்ட் சைஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் டூல்ன்றது இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ப்ராடக்ட் கோட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இங்கே வேணும். ஸோ அந்த ப்ராடக்ட் கோட் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது இந்த ஷீட்டில். ஸோ அதை நான் ட்ராப் டவுனில் கொண்டு வரணும். அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும். ஸோ இப்போ அப்படியே நான் இந்த ரெக்கார்ட் 3லேருந்து 20 வேல்யூமோ இல்லை 19 வேல்யூமோ அந்த எந்த அளவுக்கு நம்மளுக்கு டேட்டா தேவைப்படுது நம்மளுடைய ஸ்டாக் இருக்கா அதை அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் டேட்டா வேலிடேஷன். இந்த டேட்டா வேலிடேஷன் மேலே கிளிக் பண்ண உடனே டேட்டா வேலிடேஷன் விண்டோ வரும். இதில் லிஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணின்னு இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் இப்போ இது மேலே கிளிக் பண்ண உடனே இந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் கோட் இதை நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்டர் கொடுத்த உடனே நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே சோர்ஸில் ஆட் ஆகிடும். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ என்னுடைய ப்ராடக்ட் நேம் எல்லாம் கோடெல்லாம் நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இப்போ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இந்த கோடை பேஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் நான் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலைன்னா யூ கேன் யூஸ் vlookup ஃபங்க்ஷன். ஸோ vlookup இதில் 4 சின்டெக்ஸ் இருக்குது. எப்பயுமே அந்த ஃபார்முலா லேர்ன் பண்ணும்போது அந்த சின்டெக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லுக்அப் வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்பயுமே இதான் வரும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது சேம் டேபிள் இருக்கும் லுக்அப் வேல்யூ. அண்ட் அதுக்கு அடுத்தது டேபிள் அரே. டேபிள் அரேனா எந்த இடத்துலேருந்து அந்த அவுட்புட் கொண்டு வர போகிறீங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடியது. ஸோ 2 காலம்ஸ். ஸோ ப்ராடக்ட் கோடை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது 2 காலம். இப்போ செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல கமா என்னுடைய காலம் இண்டெக்ஸ் நம்பர் 2 0 அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர் கொடுத்த உடனே இமீடியட்டாக உங்களுக்கு இந்த கோடுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன பட்டர்ஸ்காட்ச் அந்த டீட்டெயில் பார்க்க முடியும். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்த கோடு நான் செலக்ட் பண்ணுறேன் 50 end with 50. இப்போ இந்த அப்டேட் பண்ணதவை அப்படியே காப்பி பண்ணி நம்ம கீழே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக ஸ்ட்ராபெரின்ற இந்த ப்ராடக்ட்டுக்கான கோடை பேஸ் பண்ணி இங்கே எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம பார்த்தா தெரியும் இந்த இடத்துல 50 இந்த ப்ராடக்ட்க்கு வந்து ஸ்ட்ராபெரின்ற ப்ராடக்ட். ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. அண்ட் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய ஃபார்முலா நான் கீழே காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு எரர் அப்படின்னா NA நாட் அவைலபிள். ஸோ இந்த இடத்துல எனக்கு வேல்யூ இல்லாதனால இங்கே NAன்னு வருது. பட் எனக்கு அந்த மாதிரி எரர் வரக்கூடாது. ஸோ பிளாங்காக இருக்கணும். இங்கே நம்ம எதுவுமே செலக்ட் பண்ணலன்னா இங்கே எனக்கு பிளாங்காக வேணும். அப்படின்னும் போது அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்கலாம்னா இங்கே இருக்கக்கூடிய vlookup என்ற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி if NA நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ if NAவா இருந்ததுன்னா வேல்யூ இந்த இடத்துல கமா டபுள் இன்வென்டட் கமா 2 டைம்ஸ் கொடுத்துருங்க அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ இப்போ நான் இந்த ஃபார்முலாவை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிளாங்காக இருந்ததுன்னா அதாவது NA எரர் வந்ததுன்னா நம்மளுக்கு பிளாங்காக தான் காட்டும், அந்த எரர் வராது. ஸோ விச் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் ஷோயிங் யுவர் டேட்டா. அடுத்தது நம்மளுக்கு பர்ச்சேஸ் டீட்டெயில் வேணும். ஸோ இந்த பர்ச்சேஸ் டீட்டெயில் இந்த பட்டர்ஸ்காட்ச் இந்த ப்ராடக்ட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் நம்ம கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த பர்ச்சேஸ் மல்டிபிள் டைம் ஆயிருக்கக்கூடியது எப்படி நம்ம ஸ்டாக்ல நம்ம கேப்சர் பண்ணுறது, டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோ இன்ஸ்டாக் ஆயிருக்குன்றது. ஸோ vlookup இங்கே பயன்படுத்தலாமா, முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல என்ன பயன்படுத்த போகிறோம்னா SUMIF. ஸோ SUMIFன்ற ஃபார்முலா பயன்படுத்தினா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் சம்ஸ் த டோட்டல் வேல்யூ தட் வி ஆர் லுக்கிங் ஃபார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரேஞ்ச். ஸோ ரேஞ்சில் நான் பர்ச்சேஸ்ன்ற ஷீட்டுக்கு போயிட்டு என்னுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ்ட் ஆன் தி ப்ராடக்ட். மல்டிபிள் டைம் ரிப்பீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். கிரைட்டீரியான்றது சிங்கிள் பேஸ்ட் கிரைட்டீரியா. அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கோடை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்ட் கோட் எத்தனை முறை ரிப்பீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பர்டிகுலர் ப்ராடக்டினுடைய சம் ரேஞ்ச் அடுத்தது. ஸோ டோட்டல் 3 சின்டெக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேஞ்ச், அடுத்தது கிரைட்டீரியா எப்பயுமே சிங்கிளாக இருக்கும் அண்ட் சம் ரேஞ்ச். ஸோ சம் ரேஞ்ச் இந்த இடத்துல பேஸ்ட் ஆன் தி ஸ்டாக். இந்த ஸ்டாக்கை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ இப்போ பார்க்கும்போது தெரியும் நம்மளால் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 300 யூனிட்ஸ் நம்ம இன்ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை புரியறதுக்காக இந்த இடத்துல நான் இன்னுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த பட்டர்ஸ்காட்ச் வந்து பார்த்திங்கன்னா 300 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை நான் அப்படியே சென்டரில் கொண்டு வந்துடுறேன். இந்த வேல்யூவெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர். ஸோ இந்த 300 கரெக்டாக இருக்கா நம்ம எப்படி செக் பண்ணலாம்னா இந்த பர்ச்சேஸில் போயிட்டு ஆட் ஃபில்டர், இந்த பட்டர்ஸ்காட்ச் அதை நம்ம செலக்ட் பண்ணலாம். 2 டைம்ஸ் இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்க்குறோம் நம்ம ஸ்டாக் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து 150, செகண்ட் ஸ்டாக் வந்து 150. ஸோ டோட்டலாக 300 யூனிட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 300 நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ இருக்குது. ஸோ இது அப்படியே நான் மறுபடியும் கீழே வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது சேல்ஸ் அவுட். ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், ஆனால் இந்த பர்டிகுலர் எவ்வளோ நம்மளுக்கு இது வெளியே சேல் ஆயிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சேம் அதே SUMIF ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். இங்கே ஓப்பன் parenthesis ரேஞ்ச். பட் ஆனால் இந்த முறை நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது சேல்ஸ் ஷீட், நாட் பர்ச்சேஸ் ஷீட்.
ஸோ சேல்ஸில் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்மளுடைய ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் நம்ம ரேஞ்சு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்மா, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், மறுபடியும் இந்த ப்ராடக்ட் கோட் கம்மா, அண்ட் அதுக்கு அடுத்தது சேல்ஸில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் சம் ரேஞ்ச் அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ நம்ம வாங்கியிருக்கக்கூடியது டோட்டல் 300 யூனிட்ஸ் வாங்கியிருக்கோம். அண்ட் இருக்கக்கூடியது இப்போ சேல்ஸ் ஆகிருக்கக்கூடியது 150 தான். ரிமைனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஓப்பன் parenthesis. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் மைனஸ் ஸ்டாக் கொடுத்தா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் கீழே. ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ண இந்த ஃபார்முலா கீழே வெளியே எனக்கு அப்டேட் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்டேட் பண்ணலாம்னா இது அப்படியே ட்ராக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எது வரையும் தேவையோ அந்த டீட்டெயில் வழியும் நான் ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இங்கே நம்மளுக்கு வேல்யூ வந்து 0ன்னு வருது. எதனால்னா நம்ம எதுவுமே இன்னும் நம்ம ஃபில்டர் பண்ணல அதனால். ஸோ நான் இந்த இடத்துல எந்த ஒரு ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணாலும் இமீடியட்டாக எனக்கு வேல்யூ அப்டேட் ஆகிடும். ஸோ சாக்லேட் டார்க் அண்ட் அதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணுற பாருங்க 58 ஃப்ரூட்டி. ஸோ 500 டோட்டல் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250, பேலன்ஸ் வந்து ஸ்டாக் வந்து இன்னும் நம்மளுக்கு 250 இருக்குது. ஸோ இருக்கக்கூடியது எல்லாமே நான் 1 by 1 அப்டேட் பண்ணுற பாருங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ண உடனே டேட்டா நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னுடைய டோட்டல் எல்லாம் நான் பார்க்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ டோட்டல் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல சம் ஃபங்க்ஷன் நான் கொடுக்குறேன். இப்போ சம் இது எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே. அண்ட் அதுக்கு அடுத்தது இன்னொரு சம் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ இந்த வேல்யூ மைனஸ் என்னுடைய சேல்ஸ் அவுட். இதை நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் நான் டிஃபைன் பண்ணுறேன், மேக் இட் போல்ட். இதை அப்படியே கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நான் பார்டர் அப்ளை பண்ணுற இந்த இடத்துல திக் பார்டர். அண்ட் இதுக்கும் இதெல்லாம் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் அப்ளை பண்ணி. இப்போ முக்கியமாக பார்க்கணும், என்னுடைய டோட்டல் ப்ராடக்ட் கோட், ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் எவ்வளோ, பேலன்ஸ் ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே தெரியும். நான் இந்த பர்ச்சேஸை நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஷீட்டுக்கு கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் லிங்க். லிங்க்கு கிளிக் பண்ண உடனே இன்சர்ட் ஹைப்பர் லிங்க்னுடைய விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் இப்போ இந்த பர்ச்சேஸை நான் செலக்ட் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே பர்ச்சேஸ் இந்த ஷீட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த பர்ச்சேஸ் இந்த ஷீட்டுக்கு நம்மளுக்கு கொண்டு போயிடும். ஸோ மறுபடியும் இங்கே வரேன். சேம் அதே மாதிரி நான் சேல்ஸுக்கும் கிளிக் ஆன் லிங்க், சேல்ஸ், கிளிக் ஆன் ஓகே. ஸோ ரெண்டுத்துக்கு நம்ம ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது நான் நியூஸ் சேல்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு நியூ சேல்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி நான் சேல் பண்ணக்கூடியது வந்து பட்டர் ஸ்காட்ச். இந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நான் சேல் பண்ணுறேன். அதனோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஷைன் என்ற கஸ்டமருக்கு சேல் பண்ண போகிறோம். சேலம் அவங்களுடைய லொக்கேஷன். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னுடைய ப்ரைஸ் 40 rupees. எவ்வளோ யூனிட் நம்ம சேல் பண்ண போகிறோம்? எக்ஸாம்பிளாக 105 உதாரணமாக நம்ம சொல்கிறோம். ஸோ 105 ஸ்டாக் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். ஆனால் நம்மளுக்கு இப்போ ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் எப்படி நம்மளுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இருக்கக்கூடியது டோட்டலாக வந்து 300 யூனிட்ஸ், சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 255, பேலன்ஸ் ஸ்டாக் இருக்கக்கூடியது 45 தான். பட் எனக்கு இப்போ இந்த 45 வந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சொல்லணும் இந்த ஸ்டாக்னுடைய வந்து நம்மளுக்கு ரிடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் நம்மளுக்கு இதை இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேலன்ஸ் ஸ்டாக் மாத்திரம் அண்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல், இதில் கிளிக் ஆன் நியூ ரூல். செகண்ட் இருக்கக்கூடிய ஃபார்மேட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டைன், இதில் லெஸ் தென் இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் டைப் 100. ஸோ லெஸ் தென் 100 யூனிட் கீழே வரும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலரில், ஸோ நியூட்ரல் இல்லை ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும்னா தேவையான கலர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் ஓகே அண்ட் அகெயின் ஓகே. இப்போ இந்த ஸ்டாப் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் அப்ளை அண்ட் கிளிக் ஆன் ஓகே. ஸோ இமிடியேட்டாக நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். லெஸ் தென் 100 யூனிட் நம்மளுக்கு ரிடியூஸ் ஆனாவே நம்மளுக்கு ஆரஞ்சு கலரில் நியூட்ரல் கலர் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணோம். அப்போ நம்ம இமிடியேட்டாக ஷுட் பி கான்சியஸ், ஓகே நம்மள்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஸ்டாக்கை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு. அதே மாதிரி ஒருவேளை இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து மைனஸில் போகுது, அப்போ நம்மளுக்கு அது வந்து ரெட்டில் இண்டிகேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், மறுபடியும் இது அப்படியே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல், நியூ ரூல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்மேட் ஒன்லி சேல்ஸ் கண்டெயின், பிட்வீன் இந்த லெஸ் தென், அது வந்து லெஸ் தென் 0வாக போகும்போது இந்த ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ரெட்டில் இண்டிகேட் பண்ணணும். கிளிக் ஆன் ஓகே, ஓகே அகெயின் அப்ளை ஓகே. மைனஸில் கொண்டு போனால் எனக்கு சேல்ஸ் அதிகமாகணும். எக்ஸாம்பிள் இந்த பட்டர் ஸ்காட்சே இப்போ நான் என்னுடைய சேல்ஸை நான் மறுபடியும் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ பட்டர் ஸ்காட்ச், பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கஸ்டமர் வந்து மார்க், பீகார், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். அங்கே வந்து நம்மளுக்கு 50 rupees சேல் பண்ணுறோம். ஸோ இப்போ எவ்வளோ நம்ம குவான்டிட்டி நம்ம கொடுக்க போகிறோம்? எக்ஸாம்பிளாக 105 ப்ராடக்ட் நான் மறுபடியும் நான் சேல் பண்ணுறேன் இன்றைக்கி.
இப்போ என்னுடைய ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்ல என்ன எஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வேல்யூ வந்து அப்படியே மைனஸில் போயிடுச்சு 60. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஒருவேளை உங்கள் ஸ்டாக்கில் இருந்திருக்காது, வேறு எங்கேயாவது நீங்கள் வாங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் உங்களுடைய இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் இந்த நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது இமீடியட்டாக இண்டிகேட் பண்ணும். நீங்கள் ஆல்ரெடி இது வந்து ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக், அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் மீனிங்ஃபுல்லான ஒரு மெட்ரிக்ஸோட இந்த ஃபார்மேட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு முழுமையாக நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால், டவுட் இருந்தால் வீக்கெண்ட்ஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.